சந்தன கடத்தல் வீரப்பன் குறித்து தமிழ், இந்தி என பல மொழிகளிலும் திரைப்படங்களும் தொலைக்காட்சி தொடர்களும் கூட வந்துவிட்டன. எத்தனையோ புத்தகங்கள் வீரப்பன் என்கவுண்டரை அடிப்படையாக கொண்டு வெளியாகிவிட்டன. இதில் தொடர்புடைய IPS அதிகாரி விஜயகுமார் வீரப்பன் என்கவுண்டர் சம்பவம் குறித்து புதிய தலைமுறைக்கு தனித்த நேர்காணலை அளித்திருக்கிறார். அவருடன் நம் செய்தியாளர் மனோஜ் பிரபாக நடத்திய உரையாடலை பார்க்கலாம். சந்தன கடத்தல் வீரப்பன் இந்த பெயரை கேட்டவுடன் உடனடியாக நமக்கு ஞாபகத்திற்கு வருவது விஜயகுமார் IPS. நம்மோடு பேசுவதற்காகவும் இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் தற்பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போ ஏகப்பட்ட திரைப்படங்கள், வீரப்பன் பத்தின திரைப்படங்கள், புத்தகங்கள், மேலும் இன்னும் சிலர் இதை பத்திரிகைகளையும் கூட எழுதினாங்க. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு, ஏறக்குறைய ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகம் எழுதுவதற்கான நோக்கம் என்ன சார்? இந்த திரைப்படங்கள் முக்கியமான ஒரு இன்சென்டிவா இருந்தது, ட்ரிகரா இருந்துச்சு. எனக்கு திரைப்படங்கள் வந்ததுக்கு அப்புறம் பலவிதமான கேள்விகள், பலவிதமான கிளாரிஃபிகேஷன்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு வேண்டியவங்க, என்னுடைய நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், மற்ற பப்ளிக்ல இருந்து, STFல இருக்கிற சராக்கெல்லாம் இந்த மாதிரி என்னமோ வந்திருக்க பிக்சர் சொல்லி, ஆகையினால் அந்த திரைப்படத்தை பற்றி நான் அதிக கருத்து கூற விரும்பவில்லை. திரைப்படம் என்பது மிக அவங்க செலவு பண்ணி ரொம்ப பல பேர் முயற்சி எடுத்து, சில பேர் ரொம்ப நல்லாவும் நடிச்சிருக்காங்க சில ரோல்லாம். அதனால அது ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா இதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இப்பொழுது கிளாரிஃபை பண்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம். ஆகையினால 12 ஆண்டுகள் ஓடிவிட்டன, இருந்தாலும் வீரப்பனுடைய ஞாபகம் இன்னும் அங்கே இருந்துட்டு இருக்கு. ஆகையினால அதை கிளாரிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சி, எனக்கு கொஞ்சம் டைமும் கிடைச்சது. இப்போ ஏற்கனவே என்கிட்ட இருந்த மெட்டீரியலை கம்பைல் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு சூழ்நிலை, ஒரு வாய்ப்பு என்று சொல்லலாம். இந்த திரைப்படங்கள் எழுதும் பொழுதும், வீரப்பனை பற்றி எழுதும் பொழுதும் யாராவது உங்ககிட்ட உங்களுடைய இந்த ஆபரேஷன்ஸ் பத்தியோ இல்ல வீரப்பன் பத்தியோ தகவல்கள் கேட்டாங்களா? என்னிடத்திலும் கேட்டார்கள், கண்ணன் போன்ற சிலரிடத்திலும் கேட்டிருக்கலாம். சர்விங் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எங்கிட்ட கேட்கும்போது சில தகவல் நான் கூறியிருக்கிறேன். ஆனால் அதை எது கன்வீனியன்ட்டோ அது மட்டும் செலக்டிவா எடுத்துக்கிட்டு ஃபுல் அது கரெக்டான இது ஃபுல்லாக வரல. ஆகையினால் அதை பற்றி நான் குறை கூறவும் விரும்பவில்லை. எனக்கு ஒவ்வொரு ஜானர்லையும், புக் என்பது ஒரு ஜானர், சினிமா என்பது ஒரு ஜானர், நாடகம் என்பது அதுக்கு தகுந்தபடி அதை கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த வீரப்பன் சம்பந்தப்பட்ட அந்த தேடுதல் வேட்டை நடத்தும் பொழுது உங்களுக்கும் உங்களுடைய அந்த ஒட்டுமொத்த அணிக்கும் என்ன விஷயம் சவாலாக இருந்தது? யானையிலிருந்து சின்ன எறும்பு வரைக்கும் எனக்கு சவால் இருந்தது. எனக்கு குறிப்பாக ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். அதனால ஒவ்வொரு முறை சென்று வரும்போதும் டிக் பைட் என்று சொல்வார்கள். டிக் என்பது கண்ணில் காண முடியாத ஒரு சின்ன ஒரு பூச்சி மாதிரி. ஒரு சின்ன ஒரு இலைக்கு பின்னாடி 400 டிக் இருக்கலாம். அந்த டிக்கு கடிச்சா சில பேருக்கு ரேஷ் வரும். ரேஷ்னா அப்படியே கொப்பளம் மாதிரி வரும். சில பேருக்கு ஒண்ணுமே பாதிக்காது. எனக்கு ஒவ்வொரு தடவை போகும்போதும் கொப்பளம் வரும். என்னை விட கொப்பளம் இருந்தவங்க 10 வருஷமா 15 வருஷமா கொப்பளத்தோடு இருந்து சமாளிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதுபடி அங்கே காட்டில் மிருகங்கள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் கூட தொந்தரவு கொடுக்கும். அதையும் ஒரு இயல்பாக ஏற்றுக்கொண்டு, அது ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு, நம்மளை விட ரொம்ப கஷ்டப்பட்டு 10-15 வருஷமா அங்கே அதே டியூட்டியில் இருக்கிறாங்க பல பேர் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு ஒரு தூண்டுகோலாக, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்ச நாள் கஷ்டப்படுறது எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஒரு. அதனால காடு என்பது நம்மளே அது இனிமையாக எடுத்துக்கொண்டால் சமாளிக்கலாம். அது ஒரு விரோதியை எடுத்துக்கொண்டால் நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ தட் இஸ் த மெயின் திங் ஆஃப் ஸ்டேயிங் இன்சைட் as a part and spontaneously, fluently, naturally. அது ரொம்ப முக்கியம். அதனால அந்த ஹியூமிலிட்டி என்பது ரொம்ப முக்கியம் காட்டுல. வீரப்பன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வீரப்பனுடைய அந்த முறுக்கு மீசை தான். ஆனா நீங்க அந்த ஆபரேஷன் முடிச்சுட்டு வீரப்பனை இறந்ததாக காட்டக்கூடிய புகைப்படத்துல மீசை இல்ல, அதனால இது வீரப்பனே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பல்வேறு சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. அது எதற்காக அவருடைய மீசை நீங்க எடுத்தீங்களா, இல்ல உண்மையில அப்போதைக்கு அவர் அப்படிதான் இருந்தாரா? நாங்க எங்களுக்கு என்ன ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டாங்க, வேற வேலை இல்லையா எங்களுக்கு இந்த வீரப்பன் மீசையை கட் பண்றதா? அந்த வீரப்பன் என்கிற எலிமெண்ட் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்து அதை ரிமூவ் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணியோ இல்ல வேற வழி இல்லாமல் நிர்பந்தம் ஏற்பட்டால் சுட்டோ எங்க மேல பாதிப்பு ஏற்படும், அது சட்டப்படி. அதனால இதுக்கு நடுவில் அவர் ஷேவ் பண்றது, முடி வெட்டுறது, இந்த வேலைகளுக்கெல்லாம் டைம் கிடையாது STF. இது ரொம்ப என்ன சொல்றது, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒன்றா இருந்தது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கல, கையில கருப்பா இருக்கு நாங்க. அதுக்கெல்லாம் ஏற்கனவே நான் தெளிவுபடுத்திருக்கேன். மீண்டும் நான் புத்தகத்தை சில தெளிவுபடுத்துவேன். நாங்கள் எது கண்ணும் கருத்துமா இருந்தோம் அதுல தான் நாங்கள் இருந்தோம். தேவையில்லாத வேலை செய்யல. அது ஏன்
அந்த ஆள் வெட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டுங்கிறத அவருக்கு சகாக்களிருந்து பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அது வந்து மிக பிரபலமான மீசை, அந்த மீசையோட தெரிய முடியாது என்று தானே அது எடுத்துக்கொண்ட முடிவு. கடைசி நாள் வேற அன்னைக்கு தான் அதை கிளியர் பண்ணதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால இதுக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் எஸ்டிஎஃப் செய்யறதில்லை. ஆனால் எஸ்டிஎஃப் வந்து ரொம்ப நெருக்கமான, ரொம்ப பக்கத்தில் நெருங்கி பல முறை அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் முன்னாடி ஏற்பட்டிருக்கிறது. எஸ்டிஎஃப்ல எனக்கு முன்னாடி இருந்தவங்க பல பேர் பலவிதமான நல்ல முயற்சி எடுத்து பல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய சில கிளிம்சஸ், சில இது வந்து இதில் வரும். இப்போ இந்த ஆபரேஷன் நீங்க பண்ணதுக்கு பிறகு அது உண்மையிலேயே அவரை அந்த ஆம்புலன்ஸ் வச்சு என்கவுண்டர் பண்ணீங்களா, இல்ல அவர் கொலை செய்வதற்காக அந்த என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தீங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சையும் இருந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து எங்களோட நாங்கள் செஞ்ச வேலையை வந்து ரொம்ப குறைந்து மதிப்பிடுற மாதிரி இருக்கும். அதுல சில தெளிவு வரும், எப்படியெல்லாம் சில நிகழ்வுகள்லாம் அப்படியே ஒரு கமெண்ட்ரி மாதிரி வரும். அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் எப்படி, அதுக்கு 16ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதி என்னென்ன நடந்தது என்று அப்படியே எவ்வளவு முயற்சிகள் என்றது என்பது ஒரு ஐடியா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஆபரேஷன்ல தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்ல, கர்நாடகா போலீசாரும் இணைந்து தான் செயல்பட்டாங்க. அப்படின்றப்போ அந்த இரு மாநில போலீசாரும் ஒரு ஏறக்குறைய ஒரு 12 ஆண்டு கால அந்த தேர்தல் வெடி நடைபெற்ற பொழுது உங்களுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? முக்கியமா ஒரு சில பசுமையான நினைவுகள் அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் சிலது நான் அதில் சொல்லியிருக்கேன். ஆகையினால இப்போ நான் அதிகமாக டிவி முன்னாடி அவ்வளோ சொல்றது உகந்தது அல்ல. ஏனென்றால் நான் ஒரு கான்ட்ராக்டில் இருக்கேன். ஒரு புக் என்பது என்னுடைய முயற்சி ப்ளஸ் என்னுடைய கோ ஆத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் பிரிண்டிங் ஏஜென்சி இருக்காங்க, லிட்ரரி ஏஜென்ட். ஆகையினால சில நிர்பந்தங்கள்னால நான் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் அதை ஷேர் பண்ணிடுறேன். சார், அதே போன்று பார்த்தீங்கன்னா அந்த போலீசார் அங்கு சென்று வீரப்பனை பிடிக்கும் பொழுது அந்த சத்தியமங்கலம் பகுதிக்கு உட்பட்ட மக்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் அவங்கள மீது சில விஷயங்களை வந்து செஞ்சாங்க, போலீசாரால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அப்படின்லாம் சொல்லி கூட இன்னமும் மக்கள் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அது உண்மையான விஷயமா, இல்லை உங்களுடைய அந்த தேடுதல் வேட்டையின் பொழுது இவர் வழி இல்லாமல் அது போன்ற நடந்ததா? நான் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பதில் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுந்ததுனால சதாசிவம் கமிஷன் என்று நிறுவப்பட்டது. அது ரொம்ப எலாபரேட்டாக நம்ம சிவி நரசிம்மன் ஐபிஎஸ், இப்போ லேட் சிவி நரசிம்மன், அவர் ஒரு மெம்பர் இருந்தார். ஜஸ்டிஸ் சதாசிவம் அதுதான் சேர்மன், இன்னொரு மெம்பர் இருந்தாங்க. கர்நாடகா அரசு சைடில், நம்ம அரசு சைடில் அதுக்கு வந்து என்னென்ன குறைகள், என்னென்ன குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டு என்று எஸ்டிஎஃப் மேலே, கர்நாடகா எஸ்டிஎஃப் மேலே, தமிழ்நாடு எஸ்டிஎஃப் மேலே பல குற்றச்சாட்டுகள் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணி ஏற்கனவே அது முடிவு செய்து விட்டது. நான் எடுக்கும் தருணத்தில் அந்த சதாசிவ கமிஷன் ரிப்போர்ட் ரெடியாக ஆயிடுச்சு. அதனால் நான் 2001 முதல் முறையாக நான் சார்ஜ் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் இருந்ததுக்கப்புறம் திருப்பி நான் வெளியே வந்து விட்டேன். இங்கேருந்து மறுபடியும் 2003 செல்லும் போதும் ரொம்ப இது குறியா வச்சிருந்தோம். எந்த விதமான குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டு நம்ம செயல்படுறதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில குற்றச்சாட்டுகள் சின்ன ஒரு குற்றம் செஞ்சாலும் அது 10 மடங்கு பெருசாக வரும். அதனால் நம்ம பொறுத்தளவு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் பப்ளிக் வந்து 2 பக்கம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. எஸ்டிஎஃப் ஒரு பக்கம், வீரப்பன் ஒரு பக்கம். இந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்திருக்கும். ரெய்ட் பண்ணும்போது வேற வழி இல்லாமல் வீரப்பன் அவங்க சைட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எஸ்டிஎஃப் போய் விசாரிக்கும் போது அந்த மாதிரி சில பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு நிம்மதியை தரக்கூடியதான் இந்த ஆபரேஷன் கொக்குனே ஏற்பட்டது. அது நல்லபடியாக அது முடிஞ்சது. இவ்வளவு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய உங்களுடைய புத்தகம் எப்பொழுது வெளிவர வாய்ப்பு இருக்கு? அதன் நிலைமை என்ன? அது வந்து ஃபைனல் டிராஃப்ட் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த கொஞ்சம் மாதம் மிக வேகமாக அதை துரிதமாக செய்யணும் அப்படின்னு முயற்சிக்கிறோம். ஃபைனல் டிராஃப்ட் வந்து திருப்பி ரிவிஷன்லாம் ஏற்பட்டு ஆங்கிலத்தில் தான் நான் முதல்ல அதை இது பண்ணுறோம். செப்டம்பர் அக்டோபர் என்று பிளான் பண்ணுறோம். செப்டம்பர் அக்டோபர். அதுக்கப்புறம் தமிழில் நிறைய பேர் ஏற்கனவே என்கிட்ட கேட்டாங்க. தமிழ் நிச்சயமாக அதுக்கு என்னுடைய தமிழ் புலமை அதில் அவ்வளோ பத்தாது. அது டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால நல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃப்ளோ உள்ளக்கூடிய ரைட்டர்ஸ் அவங்க யாராவது நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சில பேர் ஏற்கனவே கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. வேறு யாராவது இருந்தாங்கன்னா நான் பார்த்து அந்த அந்த படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கணும். சும்மா அது என்னமோ போர் அடிக்கிற மாதிரி டைரி மாதிரி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம். இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்த ஆபரேஷன்ல போலீஸ் மட்டும் இல்லாம வீரப்பனுடைய கூட்டாளிகள் அல்லது அவர் மனைவி இவங்க யாராலும் பயன்படுத்தினாங்களா? நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு நான் சரியாக ஃபுல்லாக பதில் சொல்லலை. கர்நாடகா எஸ்டிஎஃப் அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு முன்னாடி இருந்த பல தலைவர்கள் வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க சமயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதும் சில விஷயங்கள் அதில் வரும். பப்ளிக்கை பொறுத்தவரை பல விதமான கேரக்டர்ஸில் இருக்காங்க. சில பேர் வந்து எங்களுக்கு நிச்சயமாக நிறைய பேர் பப்ளிக் உதவி பண்ணாங்க. பப்ளிக் உதவி இல்லாமல் இன்டெலிஜென்ஸே நடக்காது. இன்டெலிஜென்ஸ் ஒரு போலீஸ்னு ரெண்டு கை சேர்ந்தா தான் கை தட்ட முடியும்.
அதனால பப்ளிக்கினுடைய கோஆப்ரேஷன் இருந்துச்சு. பப்ளிக்கு நாங்கள் இருக்கும் வண்ணம் அவங்கள எங்கள் பக்கம் கொண்டு வரும் வண்ணம் நாங்கள் சிவிக் ஆக்ஷன் ப்ரோக்ராம் நிறைய பண்ணோம். எங்களுக்கு ஒத்துழைப்பாக பல டாக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கலெக்டர்ஸ், ஈரோடு கலெக்டர், குறிப்பாக ஈரோடு கலெக்டர் 5 ஜில்லா, அதில் என்னுடைய சைடில் 5 ஜில்லா இருந்துச்சு. 5 கலெக்டர்ஸுமே ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 5 எஸ்பிஸ்ங்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, சைட் பண்ணுவாங்க, தெரியும். ஆனால் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தது, பெரிய விஷயம். அதே மாதிரி மக்கள் இந்த அந்த மலைவாழ் மக்கள் அப்படிங்கிற ஒரு சங்கம்லாம் இருந்துச்சு. அவங்க முதல்ல கொஞ்சம் எங்களுக்கு எஸ்டிக்கு எதிர்ப்பு இருந்தாங்க. ஆனால் அவங்களும் நாங்கள் சில அதிகாரிகள் மூலமாக அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்கள் காமனாக நல்லது செய்வோம் அப்படிங்கிறத இது பண்ணோம். எனக்கு முன்னாடி இருந்த எஸ்டிஎஃப் ஏடிஜி அவர்களும் நிறைய சிவிக் ஆக்ஷன் நிறைய ஈடுபட்டிருந்தார், நடராஜ் அவர்களும். அதனால இது ஒரு ஆளுடைய இது இல்லை. நீங்கள் முதல்ல சொல்லும்போது வீரப்பன் என்னுடைய பேர் வருதுன்னு சொன்னீங்க. நீங்கள் என்னுடைய பேர்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு 100 பேர் எனக்கு வருது. எனக்கு செந்தாமரை கண்ணன் போன்ற மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இது பண்ணாங்க. அதனால குழுவினுடைய தலைவனை நான் தவிர ஒரு தனிப்பட்ட ஒரு மாமனிதனோ என்ற பெரிய அப்படி இல்லை, இந்த டீம் லீடர் அப்படிங்கிற முறையில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி சார். வீரப்பன் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான கேள்விகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில்கள் தெரியாமலே இருக்கிறது. விஜயகுமார் அவர்களுடைய இந்த புத்தகம் அது போன்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் சுவாரஸ்யமான விடைகளை தரும் என்று எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாம்வேலுடன் மனோஜ் பிரபாகர்.